தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவின் முதல் மாநில மாநாடு ஆகஸ்ட் 17 நெல்லையில் நடைபெறுகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பாஜக பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான வழிகாட்டு முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இதில் நெல்லையில் ஆகஸ்ட் 17 பாஜக சார்பில் மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டது. மேலும் அதிமுகவுக்கு பாஜக சுமை அல்ல, பலம் என்பதை நிரூபிக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என பூத் கமிட்டி வழிகாட்டு முகாமில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி நீக்கப்படவில்லை என்றும் வரும் 8 நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அக்கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையேயான மோதல் போக்கு நீடித்த வண்ணம் உள்ளது. வழக்கமாக ராமதாசிடமிருந்து வரும் அறிக்கைகளில் செயல் தலைவர் அன்புமணி என குறிப்பிடப்பட்டிருக்கும். தற்போது வரும் அறிக்கைகளில் அது நீக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக புதிய நிர்வாகிகள் நியமன கடிதங்களின் நகல்கள் அன்புமணிக்கு அனுப்பப்படும் நிலையில் இம்முறை ராமதாஸ் அதை தவிர்த்துள்ளார். மேலும் கட்சியின் அதிகாரமிக்க அமைப்பான நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டு 21 பேர் கொண்ட புதிய நிர்வாக குழுவை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அமைத்துள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் இதை மறுத்துள்ள பாமக கௌரவ தலைவர் GK மணி, அன்புமணி நீக்கப்படவில்லை என்றும் தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இதற்கிடையே ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதலால் கொறடா பதவி யாருக்கு என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. பாமகவின் சட்டமன்ற கொறடாவாக இருந்த அருளை நீக்கி மயிலம் MLA சிவக்குமாரை புதிய கொறடாவாக நியமித்துள்ளதாக பாமக MLAக்கள் சபாநாயகரிடம் மனு அளித்தனர். இதற்கு போட்டியாக MLA அருளும் மனு அளித்தார். சட்டமன்ற கட்சிக்கு 8 MLAக்கள் தேவை என்பதால் 5 MLAக்கள் கொண்ட பாமகவுக்கு கொறடா பதவி கிடையாது என்றும் சபாநாயகர் இதில் தலையிட மாட்டார் என்றும் சட்டசபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.